மந்திரக்கல் மற்றும் சிறுவன். ஒரு காலத்தில் கண்ணன் என்ற சிறுவன் தனது கிராமத்துக்கு அருகிலிருந்த காட்டில் தோண்டிக் கொண்டிருந்தான். தோண்டும்போது அவன் ஒரு ஒளி மின்னும் மந்திரக்கல்லை கண்டுபிடிக்கிறான். அந்த கல் அவன் கையில் வந்ததும் அது பேசத் தொடங்கியது. நான் ஒரு மந்திரக்கல். எனக்கு திறமைகள் உண்டு. ஆனால் நீ எதை வேண்டுமோ அதை பொறுமையுடன் கேட்க வேண்டும். கண்ணன் மகிழ்ச்சியுடன் கேட்டான். நான் என்ன கேட்டாலும் செய்யுமா? மந்திரக்கல் தலையசைத்தது. ஆனால் அது சேர்க்கிறது. உன் மனசு நல்லதாயிருந்தால் மட்டுமே உனக்கு அது கிடைக்கும். கண்ணன் முதல் முறை அவன் வீட்டிற்கு அதிகமான உணவுப் பொருட்களை கேட்டான். ஏனெனில் அவன் குடும்பம் வறுமையில் இருந்தது. கல் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கியது. உடனே உணவுப் பொருட்கள் கிடைத்தன. அடுத்த நாள் கண்ணன் தனது நண்பர்களுக்காக மகிழ்ச்சிக்கான ஆடைகளை கேட்டான். மீண்டும் கல் அவன் சொன்னதை செய்தது. ஒரு நாளில் அவன் கையை உயர்த்தி பெரிய கோபுரமான அரண்மனை கேட்டான். ஆனால் இந்த முறை கல் ஒளிர்ந்தது இல்லை. நீ அவசியமாக இல்லாததை கேட்கிறாய் என்ற கல். உன் தேவையை மட்டும் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் கண்ணன் உணர்ந்தான். வாழ்க்கையில் நம்மைச் சுற்றிய மகிழ்ச்சியிலும் மனநிறைவிலும் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது. அவள் மந்திரக்கல்லை வனத்தில் திரும்ப வைத்துவிட்டு தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான். கதை நிறைவாகிறது. பாடம்: அளவுக்கு அதிகமான ஆசையெல்லாம் நன்மை தராது.